ஸோ இப்போ ரீசெண்டாக கிடைக்கிற இன்டெல்ஸ் எப்படி வருதுன்னா, பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவி அது மூலமாக தாக்குதல் நடத்துறதுக்கு பாகிஸ்தான் பிளான் பண்ணிட்டு இருக்கு. பிரதமர் அளவுக்கு வந்து பேசுறது என்ன அப்படின்னா, அச்சா நான் திருப்பி அடிப்பேன், இன்னொரு தடவை தப்பு பண்ணினா முடிஞ்சு போச்சு நினச்சிக்கோன்னு. பாகிஸ்தானோட ஸ்டேட்டஸ் என்ன அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மேஜர் நான் நேட்டோ அலை. நேட்டோ நாடு இல்லை, நேட்டோ நாடோட நேச நாடு. பாகிஸ்தான் மேலே கை வச்சா நேட்டோ வரும். அதானே சொல்ல வரீங்க? கடைசியில் பஞ்சாபில் கொஞ்சோண்டு பகுதி மாத்திரம் தான் மிஞ்ச போதே தவிர அணு ஆயுத த்ரெட் எல்லாம் கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து தீவிரவாத இயக்கங்கள்லாம் கொடுக்கும் ஜென்ரலாக. இவ்வளோ நாள் விட்டுட்டு இப்போ நீ டோமாஹாக் மிசைல் கொடுத்தன்னா அது உள்ள ரஷ்யா பார்டரை தாண்டி உள்ளே போய் அடிச்சதுன்னா ரஷ்யா சும்மா இருப்பாங்களா? உலகத்தில் அதிகமான அணு ஆயுதம் கொண்ட நாடு ரஷ்யா. அணு ஆயுதம் வந்து 3 இடத்துல இருந்தும் ஏவக்கூடிய நாடுகள் அப்படின்றது சில நாடுகள் தான். அந்த நாட்டில் ரஷ்யா ரொம்ப முக்கியமான நாடு, அதிகமான அணு ஆயுதம் கொண்ட நாடு. ஆனால் அணு ஆயுதத்தை நிலத்திலிருந்தும் அதாவது கடல்ல இருந்தும் ஏவக்கூடிய அந்த 3 டெஸ்டிங்கும் பண்ணிட்டு இருக்காரு. உங்களால் ரஷ்யாவை டேரக்டாலாம் ஜெயிக்க முடியாது, ஓகேவா? அப்படி ஜெயிக்கலான்னு ட்ரை பண்ணி வேற ஏதாவது நீங்க டோமாஹாக்கோ இல்லை நியூக்ளியர் ஏதாவது த்ரெட் கொடுத்தீங்கன்னா பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புவிசார் அரசியல் ஆய்வாளர் திரு கணேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஓகே, நம்ம நிறைய காணொலிகளில் பாகிஸ்தான் குறித்தான அந்த நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ சமீபத்தில் பாகிஸ்தானுடைய ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஆசிம் முனீர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, நியூக்ளியர் த்ரெட் ஒன்று ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருந்தார். ஸோ அது குறித்தான உங்களுடைய முதற்கட்ட பார்வை. அவர் வந்து ஒரு ஃபெயில்டு மார்ஷல். முதல்ல அவர் அதுக்கு அதை கொடுக்கறதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்குதா, அவர் அந்த அதிகாரம் எப்படி வந்தது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணுமே தவிர, அவர் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சராசரியாக ஒரு ஆள் பேசுகிற பேச்சு தான் அது. ஸோ பாகிஸ்தானில் ஒரு சின்ன குழந்தைய இன்டாக்ட்ரினேட் பண்ணி வளர்க்குறாங்க. ஸோ 5 வயசு குழந்தைய வந்து இந்தியா அப்படின்னா கெட்ட நாடு, இந்தியர்கள் வந்து நம்மளுக்கு எதிரிகள் அப்படின்ற மாதிரி வளர்க்குறாங்கல்ல, அது இன்டாக்ட்ரினேட்டட் சொசைட்டியாகவே இருக்குது பாகிஸ்தான். அங்கே இருக்கக்கூடிய சராசரியான ஒரு பாகிஸ்தானியர் மனநிலை என்னவோ அதை பிரதிபலிக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணுமே தவிர, இதில் வந்து அவர் பேசுறதுல வந்து அதுக்கான அதிகாரப்பூர்வமாக அவருக்கு எப்படி அந்த பொறுப்பு பதவி எப்படி வந்ததுன்னே தெரியல. ஸோ அவர் வந்து ஒரு அதாவது ஒரு சின்ன ஒரு பேட்டிலாக இருக்கட்டும், பெரிய ஒரு வாராக இருக்கட்டும், தோத்து போனவனுக்கு எப்பவுமே பதவி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தோத்து போனால் பதவி கிடைக்கும் அப்படின்றது பாகிஸ்தான் மாத்திரம்தான். இல்லை, ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னா, உபேந்திர திவாரி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதாவது ஆப்ரேஷன்ஸ் வந்து 2.0 வந்து நடவடிக்கை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றாரு. அதுக்கப்புறம் தான் ஆசிமுடைய அந்த பேச்சு அப்படிங்கிறது வருது. ஸோ இது ரெண்டையுமே வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணுமா? இதில் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, புதுசாக இன்ஃபில்ட்ரேட் பண்ணுற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களால டேரெக்டாக ஒரு போர் வந்து ஜெயிக்கவே முடியாது. இன்னி வரைக்கும் ஜெயிச்சது கிடையாது, இதுக்கு மேலே ஜெயிக்கவும் போகிறதில்ல. ஸோ ஒரே வழி வந்து உள்ளக்குள்ள தீவிரவாதிகளை இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்குறது, அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு முழு பூசணிக்காய் ஒரு பருக்கு சோத்தில் மறைக்கிறது தான் அவங்களோட ஐடியா எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி இன்ஃபில்ட்ரேட் பண்ணுறது தான் அவங்களுடைய மோடஸ் ஆப்பராண்டி, அவங்களுடைய அப்படிதான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கிடைக்கிற இன்டெல்ஸ் எப்படி வருதுன்னா, பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவி அது மூலமாக தாக்குதல் நடத்துறதுக்கு பாகிஸ்தான் பிளான் பண்ணிட்டு இருக்கு. அதற்கு தான் வந்து நம்மளுடைய இராணுவ ஜெனரலாக இருக்கட்டும், இல்லை இவர் இராணுவ அமைச்சராக இருக்கட்டும், பிரதமர் அளவுக்கு வந்து பேசுறது என்ன அப்படின்னா, அச்சா நான் திருப்பி அடிப்பேன், இன்னொரு தடவை தப்பு பண்ணினா முடிஞ்சு போச்சு நினச்சிக்கோன்றது சொன்னதுக்கான ரீசன் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போவும் நிறைய விஷயங்கள் முறியடிக்கப்பட்டு இருக்கு. ஆனால் சில சமயத்தில் அது எப்போவாது ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆச்சுனாலும் அவங்க திருப்பி உள்ள வர போகிறாங்க, ப்ராப்ளம் பண்ணுவாங்க, நம்ம திருப்பி அடிப்போம். ஸோ அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு இந்தியா பக்கத்தில் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இராணுவ கமாண்டர்ஸோடைய வார்த்தைகளாக இருக்கே தவிர, இந்தியா என்னைக்குமே முதல்ல போய் நேராக தாக்குதல் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் நீங்கள் 1947 இன்னி வரைக்கும் பாகிஸ்தானுக்கு நம்மளுக்கு என்ன தகராறு? ஒரு தகராறுமே கிடையாது. அவன் வந்து உள்ள நம்ம ஊரில் வந்து டென்ட் போட்டு உட்காந்துருக்கான், அவன் நம்ம ஊருக்குள்ள தீவிரவாதிகள் அனுப்புகிறான், நாம் திரும்பி அடிக்கிறோம். இந்தியா முதல் தடவையாக இது வரைக்கும் எந்த நாட்டு மேலே தாக்குதல் பண்ணதே கிடையாது. பங்களாதேஷ் மீது அப்படின்னா, பங்களாதேஷில் என்னுடைய மக்கள், அதாவது அங்கேருந்து வந்து இந்த ஊர் மக்களையும் பிரச்சனை பண்ணாங்க, அங்கே இருக்கிற இந்துக்கள் இங்கே இன்ஃப்ளக்ஸ் வந்துகிட்டே இருக்கு, ரெஃப்யூஜ் இன்ஃப்ளக்ஸ் வருது. இந்துக்கள் மாத்திரம் இல்லை, எல்லாரையுமே வெளில அனுப்பும் போது பெங்காலிஸ் ஆக்சுவலாக. ஸோ அங்கே முஸ்லீம்ஸ் இந்துஸ்ன்றது ரெண்டாவது போனோம். முதல்ல வங்காளிகளுக்கே ப்ரொடெக்ஷன் இல்லைன்றதுனால தான் நம்ம உள்ள இன்டர்வியர் பண்ணமே தவிர, மற்றபடி ஆன் இன்வைட் தான். நம்ம என்னை வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டால் மாத்திரம் தான் நம்ம உள்ள போவோமே தவிர, இல்லைனா போனதே கிடையாது. இப்போ பாகிஸ்தான் வந்து இப்போ என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா, இந்தியா வந்து முதல்ல தாக்குதல் பண்ணும். இந்தியா முதல்ல தாக்குதல் பண்ணதே கிடையாது, இது வரைக்கும் பண்ணதில்லை, இனிமேல் பண்ண போகிறதில்லை. ஆனால் அதற்கான சுச்சுவேஷன் நீ கிரியேட் பண்ணி தருவேன். அது வந்து எனக்கு 100% ஷூர். நான் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரோடைய பாஸ் இருக்கு இல்லையா, அந்த சீஸ் ஃபயர் இருக்கு இல்லையா, அன்னிலேருந்து சொல்கிறது ஒன்று தான், தப்பு பண்ணுவான், சத்தியமாக பண்ணுவான், கவலைப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க. இந்த வாட்டி அன்னைக்கு கேட்கும் போது கூட நிறைய கேள்விகள் வந்து, ஏன் நிறுத்தணும்,
ஏன் நிறுத்திருக்க கூடாது, வச்சு தம்சம் பண்ணிருக்கணும்னா வெயிட் பண்ணுங்க, எப்படியா இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி கிரியேட் பண்ணி அவங்க தருவாங்க. ஒரு எஸ்கலேட்டுக்கு போவாங்க அப்படிங்கிற கண்டிப்பா சொல்றேன், நான் திருப்பி சொல்றேன், அவங்க கண்டிப்பா எஸ்கலேட் பண்ணுவாங்க. இந்த மாசத்துல இருந்து அடுத்த மாசத்துக்குள்ள டிசம்பருக்குள்ள கண்டிப்பா அவங்க கண்டிப்பா எஸ்கலேட் பண்ணுவாங்க. அவங்க சும்மா இருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி பின்புலமா இருக்கக்கூடிய நாடுகள் சும்மா இருக்காது. அவங்களுக்கு ஒரு டைவர்ஷன் வேணும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய இடத்துல ஃபெயிலியர் இருக்கு. அவங்களுக்கு வந்து மேற்கு, அதாவது கிழக்கு ஐரோப்பால ஃபெயிலியர், மேற்கு ஆசியால அவங்களுக்கு ஃபெயிலியர். அதனால இப்ப வேற இடத்துல திசை திருப்பணும்னா ஒன்னு தைவான் பக்கம் போகணும், ஓகேவா, இல்லைன்னா ஆப்கானிஸ்தான் பக்கம் வரணும். ஆப்கானிஸ்தான் இப்ப இந்தியாவோட ஒன்னா இருக்கு, நல்ல பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ டேரெக்டாக எதுக்கு ஆப்கானிஸ்தானில் போய் அடி வாங்கின்னு ரொம்ப அசிங்கம் பண்ணணும், இந்தியாவோடய பிரச்சனை பண்ணலான்றது அவங்க பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் குறிப்பிடும்போது சொல்லியிருந்தீங்க இந்த பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு. ஸோ இதை வெஸ்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கலாம், தாராளமாக சொல்லலாம். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் அவங்க பாகிஸ்தான் பின்னாடி நிற்கிறாங்க. இதை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, பாகிஸ்தான் பின்னாடி இன்னி வரைக்கும், அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் யூகேவும் யூஎஸும் மாத்திரம் தான் மேஜராக நிற்கிறாங்க, மற்ற எல்லா நாடுகளும் நிற்கிறாங்க. அவங்க இனிமேலும் நிற்பாங்க, அவங்களோட தலை எழுத்து. ஏன்னா அவங்க தான் இந்த பிரச்சனையை பண்ணாங்க, அவங்க ஆரம்பிச்ச அமக்கலம் அது தொடர்ந்து அமக்கலமா நடந்தது. ஓகே, இந்த மாதிரி ஒரு ரோஜ் நேஷன் பின்னாடி நிற்கிறது அப்படிங்கிறத மற்ற நாடுகள் எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது வரைக்கும் நிறைய மாதிரி நாடுகள் இதை எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு. எதுக்காக நம்ம ஆபரேஷன் சிந்தூர் போது நம்ம வந்து ஒரு எம்பிக்கள் அடங்கிய குழு, எல்லா எம்பிகளையும் அடங்கிய குழு நம்ம அனுப்பணும் இல்லையா. நம்ம தமிழ்நாட்டில இருந்து கூட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திருமதி கனிமொழி அவர்களோட நம்ம அனுப்பி வச்சோம். எதுக்காக 30 நாடுகளுக்கு அனுப்பணும்னா, இது வரைக்கும் வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான்னு ஊர் முழுக்க ஏமாத்தி திரியிறாங்க. ஸோ எதுக்கு எடுத்தாலும் இப்போ நீங்கள் நியூஸ் சொன்னால் எதை பார்ப்பீங்க, ஏஎஃப்பி, ஏபி, ராய்டர்ஸு, ஸோ இந்த மாதிரி பிபிசி, சிஎன்என், இது தானே சொல்லுவீங்க. இப்போ இவங்கெல்லாம் நியூஸ் எங்கேருந்து வாங்குறாங்கன்னா இந்த 3 ஏஜென்சிகிட்டேருந்து வாங்குறாங்க. இவங்க 3 பேருமே ஒருத்தர் கோட் பண்ணி இவன் கெட்டவன், இவன் நல்லவன், இவன் இந்த நாடு நம்மளோட நட்பு நாடு, இவன் நாடு எதிரி நாடு, இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி நம்ம இந்த நியூஸ் ஏஜென்சி, ஃபாரின் நியூஸ் ஏஜென்சியை நம்புறதா இல்லை. ஒன்று நாமளே போய் சொன்னோம், நம்மளே டேரெக்டாக லெட்டர் போட்டோம். 2வது நம்ம நேராக போய் சொன்னோம். ஸோ அந்த சீரியஸ்னஸ் நம்மளுடைய கவர்மெண்ட்டோடைய அந்த சக்தி, உந்து சக்தி இருந்தது. அதனால எல்லா கட்சி அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா சசி தரூர் அவர்களுடைய பணி நான் அதில் வந்து இருக்க விரும்புகிறேன். என்னன்னா, என் கூட எல்லா மதத்தை சார்ந்தவங்க வந்திருக்காங்க, எல்லா கட்சியை சார்ந்து வந்திருக்கவங்க சொன்னார் அவர். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ எதுக்காக சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் அந்த விளையாட்டை இப்போ விளையாட முடியாது. ஸோ நீங்கள் வந்து அவன் பாகிஸ்தான் வந்து சரி, பாகிஸ்தான் ரோக் நேஷன் நம்ம சொல்கிறோம்ல, பாகிஸ்தான் ரோக் நேஷன் அமெரிக்காவில் இருக்கவங்களாம் தெரியாதா, யூகேல இருக்கவங்க தெரியாதா, யூரோப்ல இருக்கவங்க தெரியாதா, தெரிஞ்சுதான் கம்முன்னு இருக்கான். இல்ல பாகிஸ்தான், அதாவது பாகிஸ்தான் ரோக் நேஷன் இப்போ இன்னைக்கு நடந்தது இல்லை, 1948 47 நடந்துட்டு இருக்கு. இட் வாஸ் கிரியேட்டட் ஆஸ் அ ரோக் ஸ்டேட். இட் வில் கண்டினியூ டு பி ரோக் ஸ்டேட் டில் இட் இஸ் சீஸ் டு எக்ஸிஸ்ட். ஆர் ஒரு 4-5 துண்டா கேக் மாதிரி வெட்டுற வரைக்கும் அது அப்படி தான் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குமே தவிர இட் வில் நாட் ரிப்பண்ட். இது வந்து இது மாறுறதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வார் அகைன்ஸ்ட் டெரர்னு சொன்னீங்க, WTC ஹிட் ஆனது அமெரிக்காவில், அதுக்கு காரணம்னு சொன்னது ஒசாமா பின் லாடன். சவுதி நேஷனல் அந்த ஆள் எல்லா ஊர் முழுக்க தேடினீங்க. நேராக நீங்கள் அந்த ஆளை பிடிக்கணுன்னா எங்கே போகணுன்னு விட்டுட்டு நீங்கள் நேராக சதாம் ஹுசைனை காலி பண்ணீங்க. அப்புறம் சிரியா போனீங்க, அப்புறம் ஈரான்னு நீங்கள் கட்சியில் அந்த ஆள் 5 ஸ்டார் வாழ்க்கை வாழ்ந்துருந்தான் பாகிஸ்தானோட ஸ்டேட்டஸ் என்ன அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மேஜர் நான் நேட்டோ அலை. நேட்டோ நாடு இல்லை, நேட்டோ நாடோட நேச நாடு. பாகிஸ்தான் மேலே கை வச்சா நேட்டோ வரும், அதானே சொல்ல வரீங்க. உங்ககிட்ட வாங்கி உன் வெப்பனையை வச்சுக்கிட்டு உன் எதிரின்னு நீ சொன்னல, அவனை 5 ஸ்டார் வாழ்க்கை வாழ்ந்துருந்தான். அமெரிக்காக்காரங்கெல்லாம் மூஞ்சில் கண்ணாடியை பார்த்தா கொஞ்சமாவது அந்த இது இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா பாகிஸ்தான்காரன் தான் வச்சுருந்தான் ஒசாமா பின் லாடன். 15 அடி செவரு ஒரு வீட்டு இருக்குன்னா ஒரு மிலிட்ரி பேஸ் இருக்குது, அந்த மிலிட்ரி பேஸ் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் எவன் இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாதான். அந்த வீட்டுக்கு 15 அடி செவரு இருக்குமா, உள்ள எவன் வரான்னு தெரியாதான். ஒரு டாக்டர் கட்சியில் ஒரு க்ளூ கொடுத்தானா, அந்த டாக்டர் மேலே கேஸ் போட்டிருக்கானுங்க பாகிஸ்தானில். டாக்டர் சொல்லி தான் இந்த ஆள் இங்கே இருக்கிறான், அப்படி போட்டு தள்ளிட்டான்னு சொல்கிறாங்க, தூக்கி தண்ணியில் முக்கிட்டான்னு சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. சொல்கிற வார்த்தைகளான இதுவாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. சொல்கிறத நம்ம சொல்ல முடியும், சொல்கிறேன். அப்புறம் அந்த டாக்டருக்கு என்ன ஆச்சு, போட்டு கொடுத்த டாக்டருக்கு காணும். அந்த டாக்டர் என்னன்னாருன்னா அவர் மேலே ஒரு கேஸ். ஏன்னா இஸ்லாமியரான ஒசாமா பின் லாடனை காட்டி கொடுத்தது. சரி, அப்படிப்பட்ட நாட்டை நீ ஏன் இன்னும் வச்சுட்டு இருக்க? இல்லை, அப்படிப்பட்ட நாட்டிலேருந்து வந்த ஆசி முனிரை இந்த இஸ்ரேல் காசா பீஸ் அந்த பேச்சுவார்த்தைனப்போ எனக்கு பிடிச்ச ஃபீல்டு மார்ஷல் அப்படின்லாம் சொல்லி புகழ்றாரு ட்ரம்ப். ஒசாமா பின் லாடனை வச்சிருந்த நாட்டுக்கே அந்த நிலைமைனா, இந்த ஃபீல்டு மார்ஷல்ன்ற ஃப்ராடு மார்ஷல் இருக்கார்ல, ஃபெயில்டு மார்ஷல், இந்த ஆளுக்கு இந்த பதவி கொடுக்கறதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கா? ஒரு வார சம்மடி வாங்கியிருக்காரு. 11 ஏர்பேஸ் விட்டதுக்காக இந்த ஃபீல்டு மார்ஷல்ன்ற பட்டமா? இல்லை நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு செய்கிறேன், அடி வாங்கினாலும் பரவாயில்ல, 100-150 பேர் செத்தாலும் 170 பேர் செத்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறத செய்கிறான்டா அப்படின்றதுக்காக அந்த பட்டமான்னு தெரியாது. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும்
ராணுவத்திற்காகவே ஒரு நாடு அப்படின்னா அது பாகிஸ்தான் மட்டும்தான். உலக வரைபடத்தில் வேற எந்த ஒரு நாடும் ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நாடுகளில் கூட கிம்ஜாங் கூட இப்படி கிடையாது. கிம்ஜாங் கூட வேற மாதிரி ஒரு ஒரு தலைவராக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் பாகிஸ்தான் நாட்டுக்கு மாத்திரம் இன்னி வரைக்கும் ஜனநாயகம் அப்படிங்கிறது பேரளவில், அதாவது பாகிஸ்தானோட பேரை எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ரொம்ப காமெடியான ஒரு பேர், இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான் இருக்கும். இஸ்லாமுக்கு பாகிஸ்தான் சம்மந்தம் இருக்கான தெரியாது. ஸோ ரிப்பப்ளிக் ஆனாலும் கிடையாது. ஸோ அப்போ பாகிஸ்தான்ற பேர் மாத்திரம் இருக்குது. பாகிஸ்தானோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா பஞ்சாபு, ஆப்கானிஸ்தானு, காஷ்மீர், அப்புறமா வந்து சிந்துன்றாங்க. ஸோ இது எதுவுமே, அதாவது இதில் எதுவுமே அவங்களுக்கு கடைசியில் பஞ்சாபில் கொஞ்சோண்டு பகுதி மாத்திரம் தான் மிஞ்ச போதே தவிர பாகிஸ்தான்ற பேரே வந்து ஒரு என்ன சொல்ற, ஒரு சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி தெரில. இம்ரான்கான் மாத்திரம் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடைசியாக பாகிஸ்தானை ஆண்ட ஒரு பிரதமர். அவர் என்னைக்கு வந்து இந்தியாவோட நான் சேர்ந்து பயணிக்க ரெடின்னு சொன்ன அடுத்த நாள் அவர் காலி. ஒரு கரப்பாம்பூச்சி அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி போட்டு சபாஷ் ஷெரீஃப்னு ஒரு ஆளை கொண்டு உட்கார வச்சாச்சு. தொங்கு பாராளுமன்றம்னு காமிச்சு வண்டி ஓட்டினானுங்க ஒரு வருஷம். அது ஓட்டினதும் சரியில்லை. சரி, எலெக்ஷன்ற பேரில் ஒன்று நடத்தினாங்க. அந்த எலெக்ஷன்லையும் இம்ரான்கான் ஜெயிக்கிற மாதிரி வருதுன்னு ஒன்று ரொனால்டோ, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, மெஸ்ஸி இவங்களெல்லாம் வச்சு ஓட்டு போட வச்சு அந்த வாக்குலாம் பார்த்தீங்கன்னா, வாக்கு சாவடியில் இருக்க சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்குது. அவர் ஜெயிச்சுட்டான்னு சொல்லி காமிக்கிறாங்க. இந்த ஆள் வந்து நேராக போய் உசூர்னு காலியாக ஊந்துருவார் போல இருக்கு. ட்ரம்ப் வந்து இந்த காசா பேசும்போது நீ வந்து பேசியா என்னை பற்றி புகழ்ந்து பாடு அப்படிங்கிறாரு. அவர் உடனே அவை புலவர் மாதிரி பாடுறாரு. நான் இது மாதிரி அவர் ரொம்ப நல்லவர், நீ எவ்வளோ பெரிய நோபல் பிரைஸ் கொடுக்கணும், முடிஞ்சு போச்சு, அது அடுத்த வருஷம் தான், அது ஜூலை மாதம் தான் திரும்பி ஆரம்பிப்பாங்க, இப்போயே ஆரம்பிக்காதான்னு சொல்லி அனுப்ப வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு நீங்கள் ஃபீல்டு மார்ஷல் எப்படி அப்பாயின்ட் பண்ணீங்க? ஸோ சபாஷ் ஷெரீப் அப்பாயின்ட் பண்ணாரா இல்லை ட்ரம்ப் அப்பாயின்ட் பண்ணாரா? ஏன்னா சபாஷ் ஷெரீஃபோட பேச்சை விட அசீம் முனீரோட பேச்சு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. சபாஷ் ஷெரீஃப் மூஞ்சில் பயம் தெரியுது, அசீம் முனீர் மூஞ்சில் பயமே தெரியல. ஓகேவா? எங்கே பயப்படணுமோ அங்கே பயப்படல. முதல்ல ராணுவ அதிகாரி மாதிரியே அவர் பேசல. இந்த அணு ஆயுத த்ரெட் எல்லாம் கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து தீவிரவாத இயக்கங்கள் தான் கொடுக்கும் ஜென்ரலாக. என்னைக்காவது இந்தியா வந்து சொல்லியிருக்குதா இந்த மாதிரி அணு ஆயுதம் போடுவோம்? ஏதாவது இது சொல்கிறதுக்குன்னு சில நாடுகள்லாம் இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் பார் நான் அணு ஆயுதம் வைப்பேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து அரைக்கூவல் விடுறதெல்லாம் வந்து பயங்கரவாத இயக்கத்தின் தலைவர்கள் தான் அந்த மாதிரி கொடுப்பாங்களே தவிர கண்டிப்பாக வந்து இவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது நாட்டுடைய தலைவர்களோ நாட்டு இராணுவத்து தலைவர்களோ கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் கொடுக்குறாரு அப்படின்னா இவர் அந்த மாதிரி ஒரு அவ்வளோ பவர்ஃபுல்லாக யார் வச்சிருக்கிறா? ஸோ இவர் பதவி அப்பாயிண்டடு இல்லை செலக்டடா அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இது அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தது பாகிஸ்தானா இல்லை பின்னாடி இருக்கிற மேற்கத்திய நாடுகளான்றது சந்தேகமாக தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகளாக இருக்கட்டும், உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து அஃபிஷியலாக யாருமே த்ரெட் பண்ணி இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. உங்களுடைய எல்லா பகுதியுமே எங்களுடைய பிரம்மாஸோடைய ரேஞ்சில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வராரு. அதுக்கடுத்தே பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எஸ் விக்ராந்தில் போயிட்டு ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி மோடி அவர்கள் பேசுகிறாரு இந்த தீபாவளி அப்போ. இதெல்லாம் என்ன மாதிரியான சமிக்கைகளை காட்டுது அப்படிங்கிற ஒரு கேள்வி உள்ள. இன்னொரு தடவை நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா இந்த வாட்டி நீங்கள் எங்கேயுமே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. உங்களுடைய பெரிய அண்ணன் யார் வந்தாலும் அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்குறதா இல்லை. அவங்ககிட்டயே போன தடவையே சொல்லியாச்சு, இது வரைக்கும் 35 தடவை சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த வாட்டி காப்பாற்றுறதுக்கு யாரும் வரப்போகிறது இல்லை. ஸோ இன்னொரு தடவை தப்பு பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேண்டுகோள்னோடனே அடுத்தது கெஞ்சுறாருன்னு சொல்லக்கூடாது. போதும், இதுக்கு மேலே நீ வந்து ஒழுங்காக திருந்தி மாறுறதுக்கான வழியை பாரு அப்படின்றதுக்கான ஒரு டைரக்டான ஒரு மெசேஜாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதில் வந்து இது வந்து முதல்ல அணு ஆயுதத்தை தான் வந்து பயமுறுத்துறதா யூஸ் பண்ணுறாங்க. நாம் வந்து இருக்கிறத தான் சொன்னோம், பயமுறுத்துறதெல்லாம் கிடையாது. இதில் டைரெக்டாக சொல்கிறது என்னென்னா, நீ மொத்தம் ஏங்க ஒரு இந்தியாவோட 2 மாநிலங்கள் சேர்ந்த ஒரு நாடு, அந்த நாடால் இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதம் இன்னைக்கு நம்பர் 1ல் இருக்குது. நம்மள ஃபினான்ஷியலி வி ஆர் டூயிங் குட். அதே மாதிரி க்ரோத் ஃபேக்டர் நம்மளுக்கு இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஒன்றுமே இல்லை அதாவது ஸ்ரீலங்காவே ரொம்ப பாவப்பட்ட ஒரு நாடு. சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பொருளாதார எழுந்து வராங்க. அவங்க கிட்ட இப்போ திரும்பி இவங்க கடன் வாங்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாடு நீ வந்து என் கூட நீ டேரக்டா மோதினா உனக்கு என்ன ஆகும் அப்படின்றத சொல்றது எந்த தப்புமே இல்லை. அதுவும் இல்லாமல் நம்மளோட பிரம்மோஸோடைய ரேஞ்ச் வந்து வெல் வித்தின் ரீச் இல்லையா? ஸோ அதனால நம்ம சொல்லி தான் அதனால சொன்னேன். ஓகே, இந்த ட்ரேட் வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சமீபத்தில் ரொம்ப பெரிய பேசுபொருளாக இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கு வந்து தி மின்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 15% அந்த ட்ரேடுக்குள்ளே முடிக்கிறதா அந்த 15% அந்த ட்ரேட் வந்து முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏசியன் சம்மிட்ல வந்து மோடி அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் சந்திச்சு பேசினதுக்கு அப்புறம் இந்த அறிவிக்கை வந்து அபிஷியலா வெளியிடப்படும் அப்படிலாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு வந்து செய்தி பார்த்தோம் அப்படின்னா ஏசியன் சம்மிட்ல வந்து மோடி அவர்கள் ட்ரம்ப்பை சந்திக்கல, போகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஸோ ஜெய்சங்கர் அவர்கள் தான் சந்திக்கிறாரு அப்படின்னு. ஸோ இந்த நெகோசியேஷன் இந்த 15% அந்த ட்ரேட் அப்படிங்கிறது முடியும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல 50%, 25%, 15% நம்ம இது கிடையாது. இந்தியாவுக்கு எது நல்லதுன்னு அதை முடிவு பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்சிட்டோம். ஓகேவா? 3 தடவை டேர்ம் ஃபார்ம் பண்ணி 3 கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 20 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவருக்கு தெரியும். நம்ம விட்டுருவோம் அவர்கிட்ட. முதல்ல இது நம்ம மேலே திணிக்கப்பட்டது. இதை நாமளாக போய் இது வரைக்கும் நெகோஷியேட் பண்ணவே இல்லை. தன்னிச்சையாக தாந்தோண்டித்தனமாக ஒரு நாட்டுடைய தலைவர், அந்த நாட்டோடைய தலைமை பீடம் கூட கிடையாது. நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, ட்ரம்ப்போடைய கேபினெட் கிடையாது, ட்ரம்ப்போடைய அந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து இவ்வளோன்னு கிடையாது. அதுக்கு பிரச்சனையே போயிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்குள்ளேயே பிரச்சனை போயிட்டு இருக்கிறது என்னென்னா, இது எதுவுமே நெகோஷியேட் பண்ணவே இல்லை. உள்ளுக்குள்ளேயும் பேச்சுவார்த்தை நடத்தலை, வெளியிலையும் பேச்சுவார்த்தை நடத்தலை. ஒரு பேப்பர் எடுத்து அது மேலே ஒரு நம்பரை போட்டு 25ன்னு ஒரு நம்பரை போட்டு காமிக்கிறாரு, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவ்வளோதானே தவிர முதல்ல அந்த நாட்டு மக்கள் அதை ஒத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்கணும். அதுக்கப்புறம் இந்த நாட்டு மக்கள் அதை ஒத்துக்கிறாங்களான்னு கேட்கணும். அதுக்கப்புறம் இந்த நாட்டு தலைமையும் அந்த நாட்டு தலைமையும் ஒன்றா சேர்ந்து பேசிச்சா அப்படின்னு பார்க்கணும். ரெண்டுமே கிடையாது. அவராக ஏதோ ஒரு நம்பர் வாய்க்கு வந்தது. இப்போ சைனாக்கு 150%ன்றார், அடுத்தது 200ன்னு 250. இதெல்லாம் நடக்கிற காரியமாக? இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனால் அவர் வந்து ஒரு குழப்பி ஒரு மாதிரி விஷயத்தை சாதிக்க ட்ரை பண்ணுறாரு. இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது 37 ட்ரில்லியன் அளவுக்கு கடன் இருக்குது. சரி, அப்படி ஆக குறைச்சிங்கனாலும் 35 ட்ரில்லியன். 2 மாதம் முன்னாடி வரைக்கும் அவ்வளோ அக்ரெசிவாக பேசிட்டு இருந்த ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட 100% வரைக்கும் நான் மறி போடுவேன் அப்படி சொல்லிட்டு இருந்த நபர் இப்போ திடீர்னு ஒரு மனமாற்றம். இது முதல்ல கிடையாது. அதை சொல்ல வரேன். நீங்கள் ஒரு ஆர்டிக்கலை வச்சு நம்ம பேசுகிறோம், ஓகேவா? ஒரு ஆர்டிக்கல் இது அமெரிக்காவோடைய மவுத் பீஸா இல்லை, இந்தியாவோட மவுத் பீஸா இல்லை. இது யாரோ ஒருத்தர் அனாலிசிஸ் எழுதுறாரு, இது எப்படி இருக்குது. இந்த 25 முதல்ல போடுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அது யாராவது எழுதுனாங்களா, ஏதாவது பேசுனாங்களா? இல்லை. ஸோ அது அவராக சொல்கிறார் ட்ரம்ப் அவர்கள். அப்புறம் 50ன்னார். நாம் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தது என்னென்னா, சைனாவுக்கும் பண்ணுவாங்க, இந்தியாவுக்கும் பண்ணுவாங்க. இது அவர் வேறு ஐடியாவில் இருக்கார், ஓகேவா? அவர் வந்து யூஎஸோட எக்கானமியை நிறுத்துறதுக்கு, யூஎஸ் எக்கானமி ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகாமல் தடுத்து நிறுத்துறதுக்கு என்னென்ன மூவ்லாம் பண்ணால் இதை போஸ்ட்போன் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து அந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் தான். ட்ரம்ப்போட ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பாருங்கள். அவர் எத்தனை தடவை வந்து பேங்க்ரப்சி அவரோட கம்பெனி ஃபைல் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ட்ரம்ப். வந்து அதெல்லாம் பற்றி கவலையே படாமல் பேங்க்ரப்சி டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு லீடரை தான் அவங்க நாடு இப்போ தேர்ந்தெடுத்து வச்சிருக்கு, டிஃபாக்டோ லீடராக. ஸோ அவர் வாயை திறந்து சொல்லாமல் இந்தியாவோட அரசாங்கத்தில் ஒரு பேப்பரில் மேலே சின்னம் போட்டு கீழே அதுக்கான மினிஸ்டர் கையெழுத்து போட்டு வர வரைக்கும் we have to wait. அது வரைக்கும் இந்த ஆர்டிகல்ஸ் இது வந்து அமெரிக்கன் ஸ்டைல் ஆர் த வெஸ்டர்ன் ஸ்டைல். ஒரு பக்கம் ஒரு ஆர்டிக்கல் போடு, நீ போய் திமிங்கலம் இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போய், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் அமெரிக்கா பண்ணும். நான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை பற்றி பேசல, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். திஸ் ஹவ் வெஸ்ட் மூவ்ஸ். முதல்ல எத்தனை சாங்ஷன்ஸ் இந்தியா மீது போடலாம் என்று இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டால் பொதுவாக எத்தனை போடுவான் ஒரு ரோட்டில். போட்டவுடனே நம்ம ஆளுங்கள்லாம் முன்னாடியெல்லாம் பயந்துருவாங்க. 2014 முன்னாடியெல்லாம். இப்போ 2004 நம்மளால சாங்ஷன்ஸ் போட்டான்னா அவள் தான் காலை சூரியனே உதிக்காது அப்படிலாம் உட்காந்து பயந்துட்டு இருப்பாங்க. 2014 வந்த பிறகு முதல்ல நீ சாங்ஷன்ஸ் போட்டால் போட்டுக்க, நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி ரஷ்யா மேலே சாங்ஷன்ஸ் போடுவாங்க, வெனிசுலா மேலே சாங்ஷன்ஸ் இருக்குது, ஈரான் மேலே சாங்ஷன்ஸ் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் சாங்ஷன்ஸ் போட்டு விளையாடிட்டு இருக்கு. இதை முதல்ல எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த நாடு பயப்படுதா, இந்த நாட்டு தலைவர்கள் பயப்படுறாங்களா, இவன் சொன்னால் கேட்பானா அப்படின்னு. இந்த வடிவேலு காமெடி, இந்த ஷட்டரை மூட்டு போயிட்டானா அவன் நம்மளுக்கு அடிமை, இல்லை திரும்பி வந்து நம்மளை அடிச்சானா நாம அவனுக்கு அடிமைனும். அந்த மாதிரி தான் எதுவும் இம்பாக்டை ஏற்படுத்தலை அப்படின்னு அதுலேருந்து பின்வாங்குறாரு. இல்லை, ஆமாம், அதை தான் சொல்கிறேன். அவர் ட்ரை பண்ணுறதுக்கு ரீசன் வந்து அவர் வந்து டைல்யூட் பண்ணுறாரு விஷயத்தை. இன்னொன்று, என்னோடைய கேள்வி ஒன்றே ஒன்றா, 29 ட்ரில்லியன் எக்கானமி, 35 ட்ரில்லியன் டெட்டு வச்சிருக்க நாடு, அந்த 35 ட்ரில்லியனை எப்படி கட்டப்போகுது? இதுதான் பிரச்சனை. டாலர் இருக்கிற வரைக்கும், அமெரிக்கன் ஆர்மி இருக்க வரைக்கும், பெட்ரோ டாலர் சிஸ்டம் இருக்க வரைக்கும், உங்களோட சாங்ஷன்ஸ் இருக்க வரைக்கும், ஸ்விஃப்ட் சிஸ்டம் இருக்க வரைக்கும் நீங்கள் இந்த ஆட்டத்தை ஆடுவீங்க, ஓகேவா? அடுத்தவனை கெட்டவன் எழுதுற வரைக்கும். இப்போ ஒரு நாட்டோட தலைவர் எழுத்த மாற்றணும்னா அந்த நாட்டோட தலைவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு காப்பாங்க. இது வரைக்கும் அமெரிக்காவுடைய ஆர்மி போகிறதுக்கு முன்னாடி அமெரிக்காவோடைய மீடியா போகும், அவனை பற்றி கண்டபடி எழுதும், உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கும், அவனை கெட்டவனை ஆக்கும். அதுக்கப்புறமா ஆர்மி உள்ள அஃபிஷியலாக போகும், துவம்சம் பண்ணும். அப்போ நாடு அதை விட மோசமான நிலைமைக்கு போகும். அதை விட மோசமான ஒரு தலைவன் வந்து உட்காருவான். அவன் தான் வேணும். ஏன்னா அப்போ தான் அந்த நாட்டில் மீன் பிடிக்க முடியும், குழம்புன குட்டையில் மீன் பிடிக்கிறது. ஸோ இது அவங்களுடைய டாக்டிக்ஸ். அதனால் இந்த 15%, 10% இதெல்லாம் அஃபிஷியலாக வரட்டும். ஆனால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து ஐ மே பி ராங், இதை நான் சொல்கிறது, அவங்க 15% ஒத்துக்கிறாமல் எதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஒத்துக்கிற வரைக்கும், இந்தியன் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் நியூஸ் வர வரைக்கும், இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் ட்ரம்ப்போட இன்டர்வென்ஷனால தான் இந்த சீஸ்ஃபயர் வந்துச்சுன்னு எழுதுனாங்க பாருங்கள், அந்த பேப்பர் இன்னி வரைக்கும் நான் தேடுறேன், கிடைக்க மாட்டேன். இந்தியாவோடைய அந்த சின்னத்தை போட்டு கீழே வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி போட்டு ஐ தேங்க் ட்ரம்ப்
ஃபார் மீடியேட்டிங் பிட்வீன் இந்தியா பாகிஸ்தான் சீஸ்ஃபயர்னு சொல்லி எழுதுற ஒரு பேப்பர் கூட கிடைக்கல. இனி வரையும் 35 தடவை அவர் சொல்லிட்டாரு. அது மாதிரி நிறைய வெஸ்டர்ன் ஆர்டிகல் வந்துருச்சு. பாகிஸ்தான் ஒத்துக்கினாங்க கடைசியில், இல்லை யாரும் சொல்ல, நாங்களாம் கேட்டோம், அவங்க அடிக்கிறத நிறுத்திட்டாங்கன்னு. ஸோ அவ்வளோதான். அதனால் ஆர்டிகல்ஸ்லாம் நிறைய வரும், இதை விட நிறைய வரும். 100-200 கூட இந்தியா ஒத்துக்குச்சுன்னு. ஏன்னா பர்த்டே விஷ் பண்ண போயிட்டு பர்த்டே விஷில் அப்புறமா டாரிஃப் பற்றி பேசினேன், பாகிஸ்தானை பற்றி பேசினேன், அசீம் முனீரை பற்றி பேசினேன். இவர் யாருங்க? இவர் வந்து அசீம் முனீரை பக்கத்தில் வச்சுக்கின்னு கனடாவில் இருக்கிற பிரைம் மினிஸ்டரை நீ வாயை வந்து பக்கத்தில் உட்காந்து பேசுன்னு சொல்லி கூப்பிட்டு தானே, இவருக்கு என்ன மரியாதை இருக்குது? ஸோ முதல் விஷயம், உண்மையிலே நண்பன் அப்படின்னா அவங்கள எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். அசீம் முனீர் இந்தியா மேலே அணுகுண்டு போடுவேன்னு பேசுகிற ஆளை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுன்னு பாரத பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 3 தடவை மோஸ்ட் ஃபேவரட் லீடர் அப்படின்னு உங்கள் அப்ரூவல் ரேட்டிங் தான் கேவலமாக இருக்குது. பாரத பிரதமரோட அப்ரூவல் ரேட்டிங் கரெக்டாக தான் இருக்குது. 70% குறையவே இல்லை. கோவிட் ஆகட்டும் எதுவாக இருக்கட்டும் 70% குறைஞ்சதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு 45 தான் இருக்குது உங்களோட அப்ரூவல் ரேட்டிங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு தலைவரை வா உட்காந்து பேசலான்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அது என்ன மாதிரி ஒரு மரியாதையை காட்டுது? ஸோ அந்த வந்து நம்மள ஒத்துக்க முடியும். ஓகே, இந்த வரி விஷயங்களை பற்றி பேசும்பொழுது தீபாவளிக்கு வந்து நான் அழைச்சி பேசியிருந்தேன் பிரதமர் மோடி அவர்கள்ட்ட. இந்த ட்ரேடு வந்து குறையும் அப்படின்னா நீங்கள் வந்து ரஷ்யன் கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன். அதுக்கு மோடி அவர்களும் அதற்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு அப்படிங்கிற ரீதியெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. ஸோ இது வந்து ஒருவேளை இந்த ட்ரேட் வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு முடிவுக்கு எட்டப்படுது அப்படின்னா இந்த ரஷ்யன் கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது அப்படிங்கிறது கம்மியாகப்படும். முதல் விஷயம், ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா ஏன் ஆயில் வாங்குது அப்படின்னா, ரஷ்யாவில் ஒரு பிரச்சனை நடக்குது ஈஸ்டர்ன் யூரோப்பில். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லாருக்கிட்டேருந்து ஆயில் வாங்கினோம். இப்போ ரஷ்யா கிட்டேருந்து ஹெவியாக வாங்குறதுக்கான காரணமே ரஷ்யா கம்மியான விலையில் கொடுக்குது. நட்பு நாடு. இன்னி வரைக்கும் ரஷ்யா நம்மளை கை விட்டதே கிடையாது. எல்லா சமயத்துலையும் இந்தியா ரஷ்யாவோட நிறைய ஒப்பந்தத்தில் இருக்குது, நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் ஒன்றாரு. நட்பு நாடு. அவன் எனக்கு ஆயில் கொடுக்குறான், நான் அவங்ககிட்ட ஆயில் வாங்குறேன். இது வந்து தனி ஈக்குவேஷன். நீங்கள் அந்த பக்கத்தில் இருக்கீங்க. இந்த போர் ஆரம்பித்த ரஷ்யா உக்ரைன் இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்தது போரே கிடையாது. முதல்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கான்ஃப்ளிக்ட். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது வாரம் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கான்ஃப்ளிக்ட். 2 பேருக்கும் கான்ஃப்ளிக்ட்டு, 2 பேரும் சகோதர நாடுகள். மூட்டி விட்டு குளிர்காயறவன் தான் பிரச்சனை. ஸோ இந்த ப்ராப்ளம் ஆரம்பித்தது காரணமே ஆயில் தான். நாடு ஸ்ட்ரீம்ன்ற பைப்பு ரஷ்யாவிலேருந்து ஜெர்மனிக்கு போகுது பைப்லைன். அந்த பைப்லைனை உடைச்சாங்க நடுவில். அந்த பைப்லைன் உடைக்கிறதுக்கு முன்னாடி 2வது பைப்லைன் போடுறாங்க. நார்த் ஸ்ட்ரீம் 1, நார்த் ஸ்ட்ரீம் 2 2 பைப்லைன். நார்த் ஸ்ட்ரீம் 2 போடும் போது இந்த பைப்லைன் வந்ததுன்னா அவங்களுடைய அந்த ஏகபோக சக்கராதிபதி நான் சொல்கிறது தான் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது கெடுபடாது. டைரெக்டாக இவன் கொடுப்பான் அவன் வாங்குவான்ற மாதிரி போயிடும். ஐரோப்பிய கண்டத்தில் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, முக்கியமாக வளர்ச்சியை கொண்ட நாடுன்னா ஜெர்மனி. அந்த நாடு நிறைய வளருது, ரஷ்யா ஆயிலில் வருது, பக்கத்தில் நாடெல்லாம் வருதுன்னா அவன் வந்து வேறு யார் சொல்கிறது கேட்க மாட்டான். முக்கியமாக US UK சொல்கிறது கேட்க போகிறதில்ல. ஸோ இதை நிறுத்தணும்னா யுக்ரைன் வழியாக தான் அவங்களுக்கு பைப்லைனில் கேஸ் போகணும், பைப்லைன் வழியாக தான் ஆயில் போகணுன்றது இவங்க இன்றைக்கும் இவ்வளோ போர் நடந்தாலும் உக்ரைனில் வழியாக பைப்லைனில் ஐரோப்பா கண்டத்துக்கு ஆயில் போகுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நார்த் ஸ்ட்ரீம் வழியாக போனால் இவங்களுக்கு பிரச்சனை, ஓகேவா? அது பைப்பு உடச்சிட்டாங்க, சபடேஜ், சரியா? ஸோ இப்போ எங்கே வந்து நிற்கிறாங்க, நீ ஆயில் வாங்குறேன், நீ எதுக்காக இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கான முதல் மூலமே நீங்கள் அந்த பைப்லைன் உடச்சது, அந்த பைப்லைன் வரக்கூடாதுன்னு நினச்சது ஆயிலுக்காக தான். ஸோ திருப்பி நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து ஆயில் வாங்காதன்னு சொல்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. முதல்ல இவங்களே ஆயில் வாங்குன்னு சொன்னாங்க, அப்போ தான் ஆயில் விலை கட்டுப்பாட்டில் இருக்கும், இல்லைன்னா ஆயில் விலை ஊந்துரும். அப்புறமா வந்து உலக பொருளாதாரமே அச்சு வந்து ஆயிலில் தான் ஓடிட்டுருக்கு, அதனால் நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொன்னது இப்போ நீ வாங்குன்னா வாங்காதன்னா நான் தனி நாடா இல்லை உன் நாட்டோட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டேட்டா? இந்தியாவோட ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. உன் நாட்டு விவகாரத்துக்குள்ளே நான் வரமாட்டேன், என் நாட்டு விவகாரத்துக்குள்ளே நீ வராது. என்னுடைய வேறு நாட்டோடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உனக்கு எந்த விதத்துலையும் பாகிஸ்தானோட நின்று இருக்கியே, நான் சொல்லட்டுமா? பாகிஸ்தானோட நின்று இருக்கு, பாகிஸ்தானுக்கு எஃப்ராக் விமானம் கொடுக்குற, பாகிஸ்தானில் உன் பேஸ் இருக்குது, நான் நேட்டோ அலைன் வச்சிருக்கிற, ஒசாமா பின் லாடன் 5 ஸ்டார் வாழ்க்கை பிரியாணி சாப்பிட்டாலும் நீ அவங்க கூட இருந்து ஏந்து போக மாட்டேங்கிற. நீ அப்படி இருக்கு. இன்னி வரைக்கும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அவன் வச்சுன்னு இருக்கான், கொடுக்க மாட்டேங்கிறான். எனக்கு உன் ஊரில் இருக்கிற டெக்னாலஜி மேப் எல்லாமே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை பாகிஸ்தானுடைய பகுதியாக தான் காட்டுது. இன்னி வரைக்கும் லேபரேட்டார் நாய் மாதிரி தான் நீங்கள் காமிச்சிட்டு இருக்கீங்க பாகிஸ்தானை. மூக்கு வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், அது என்னுடைய பகுதி. இன்னி வரைக்கும் நீ விட்டு கொடுத்ததே இல்லை. நீ அப்படி இருக்கும்போது ரஷ்யா கிட்ட வந்து நான் ஆயில் வாங்குறதை பற்றி உனக்கு எவ்வளோ பிரச்சனை வருதுன்னா உன் எக்கானமி அடிவாங்க. உன்னுடைய முக்கியமாக சொல்லணுன்னா பெரிய அண்ணன் நான் சொல்கிறேன்ல, ஆயில் இருக்கு இல்லையா, ஆயில் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறது பிரச்சனை இல்லை, ரஷ்யா கிட்டேருந்து எதில் வாங்குறோன்றது தான் பிரச்சனை. டேரெக்டாகவே சொல்கிறேன், ரஷ்யா கிட்டேருந்து நான் டாலரில் வாங்கினா அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது.
ரஷ்யா கிட்ட வந்து யுவானில் வாங்கினா பிரச்சனை, ரூபிளில் வாங்கினா பிரச்சனை, ருப்பியில் வாங்கினா பிரச்சனை. ஸோ இதுதான் பிரச்சனை. ஆக மொத்தத்தில் டாலரில் ஆயில் வாங்கினா எவன் வேணா வாங்கிக்கோ, எவன் வேணா விற்றுக்கோ, எவன் வேணா அடிச்சுன்னு சாவுங்க. அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஆனால் நீ டாலரை தூக்கிட்டு ஆயிலை வேற ஏதாவது சிஸ்டத்தில் நீ வர சுவிஃப்ட் சிஸ்டத்தை வெளில போகிற அப்படின்னா என்னால் ஒத்துக்க முடியாதுன்ற ஒரு அந்த பெரிய அண்ணன் ஸ்தானத்தில் இருந்து பேசுகிற பேச்சு தான் தெரியுதே தவிர இந்தியா அதற்கு ஒத்துக்கொள்ளுமா, மோடி அவர்கள் ஒத்துக்கொள்வாரான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் மாட்டார். சும்மா இவங்க சொல்லும் போது எப்படி வேணால் சொல்லிட்டு போவாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் சீஸ்ஃபயர் மாதிரி தான் இது. ஸோ ஆக மொத்தத்தில் இவங்க ட்ரை பண்ணுறது என்னென்னா குழம்பி விடுறது, அவ்வளோதான். இங்கே இருக்கிற 4 மீடியா ஹவுசஸ் கண்டிப்பாக ட்ரம்ப்புக்கு ஆதரவாக எழுதுவாங்க. இறுதியாக ஒரு கேள்வி. ரஷ்யா வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தோன்னா ஒரு நியூக்ளியர் ட்ரில் ஒன்று நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ICBM இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் ட்ரையாட் ட்ரில் அது ஒரு நடத்திருக்காங்க. இதற்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுக்கு நான் டொமஹாக் மிசைல் வந்து கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு சமிக்கையை கொடுத்திருந்தார். ஸோ இது ரெண்டையும் என்ன மாதிரியான கோணத்தில் அழுகுது? குழந்தையும் கிள்றது, தொட்டிலையும் ஆத்துறது. இவர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் உக்ரைன் போரை ஒரே நாளில் நிறுத்துவேன், நம்ம ஊர் அரசியல்வாதி மாதிரி. முதல் நாள் முதல் கையெழுத்து டாஸ்மாக் ஒழிப்பேன் மாதிரி முதல் நாள் முதல் கையெழுத்து இதை ஒழிப்பேன், அப்போ என்ன உக்ரைன் பாறை ஒழிச்சிடுவேன். 2 பக்கமும் மக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பக்கமாக பேசினார். சிலுத்து போய் சில்லறையெல்லாம் வாரியார். நானும் விட்டேன், வேறு விஷயம். ஸோ இப்போ என்ன ஆச்சு கடைசியில்? இது வரைக்கும் 8 மாதம் ஆச்சு, 9 மாதம் போகுது. 9 மாதம் போகும்போது இன்னி வரைக்கும் உங்களால் போரை நிறுத்த முடியல. இதில் டொமஹாக் மிசைல் கொடுத்தீங்கன்னா ரஷ்யா உள்ள மாஸ்கோவை அடிப்பேன்னா, இது வரைக்கும் சண்டை எங்கே நடக்குதுன்னா உக்ரைன் பகுதி, உக்ரைனுடைய பகுதியாக இருந்தது தனி நாடு. அவங்க வந்து லிபரேட் பண்ணு, அதோட வார்த்தையே பாருங்கள். ரஷ்யா வந்து லிபரேஷன்ற வார்த்தையை சொல்கிறாங்க, டீநாட்சிஃபிகேஷன்ற வார்த்தையை சொல்கிறாங்க. நாட்சிகள் இருக்கிறாங்க, அந்த நாட்சிகள் இல்லாத பகுதியாக மாற்ற போகிறேன், டீநாட்சிஃபிகேஷன் சொல்கிறாங்க. லிபரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த போரே நடக்குது. ஒடிசா வரைக்கும் ரஷ்ய மொழி பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் லிபரேட் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இவ்வளோ நாள் விட்டுட்டு இப்போ நீ டொமஹாக் மிசைல் கொடுத்தன்னா அது உள்ள ரஷ்யா பார்டரை தாண்டி உள்ளே போய் அடிச்சதுன்னா ரஷ்யா சும்மா இருப்பாங்களா? அவங்க எதுக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசம் வச்சுருக்காங்க? இது இப்போ அவங்க ரஷ்ய மொழி பேசுகிறன்ற ஒரே காரணத்துக்காக அந்த மக்களை கொண்டுறாங்க. சொந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் அவங்கள காப்பாற்றுறதுக்கு தான் ரஷ்யா உள்ளே வருது. இந்த ரஷ்யாவுடைய உக்ரைன் கான்ஃப்ளிக்டோடைய மெயின் ரீசன் என்னென்னா, உக்ரைனில் இருக்கக்கூடிய ரஷ்ய மொழி பேசக்கூடிய மெஜாரிட்டி இருக்கிற பகுதியில் மாற்றாந்தாய் போக்காக உக்ரைன் நடந்தது. குழந்தைகளை கொண்டு கூச்சுது, சின்ன சின்ன குழந்தைங்களை கொண்டு கூச்சு மெத்தடாலஜிக்கலாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த பகுதியில் உக்ரைன் மொழி பேசுகிறவங்க மாத்திரம்தான் இருக்க முடியும், ரஷ்யா மொழி பேசுகிறவங்க இருக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்க தான் எல்லாருமே. உக்ரைனே ரஷ்யாவும் சொந்தக்காரங்க தான் எல்லாமே, ஸ்லாவின மக்கள், ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸு. ஸோ இப்போ இவங்க வந்து அந்த இடத்துல மீட் போம் அப்படின்னு தான் வந்திருக்காங்க. ஸோ இப்போ நீ ரஷ்யாவை தாண்டி பார்டரை தாண்டி அடிச்சுன்னா அவன் சும்மா இருப்பானா? உலகத்தில் அதிகமான அணு ஆயுதம் கொண்ட நாடு ரஷ்யா. அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ இந்த மாதிரி ஒரு பக்கம் குழந்தைய கிள்ளுவ, இன்னொரு பக்கம் தொட்டில் ஆட்டுறன்னு சொல்லி நீ ஹங்கேரி வா, ரொமானியா வா, வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு வா, நீ அலாஸ்காவான்னு கூப்பிட்டு அழைக்கழிப்ப. நீ இந்த பக்கம் ஆயுதமும் சப்ளை பண்ணுவேன், என் ஊர் ஜனங்க சாவாங்க, அவங்களுக்கும் ஒரு நாட்டில் பிரச்சனை இருக்கு இல்லையா? ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ட்ரையார்டு இது பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு, டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு 3 முப்படைகள், அதாவது அணு ஆயுதம் வந்து 3 இடத்துல இருந்தும் ஏவக்கூடிய நாடுகள் அப்படின்றது சில நாடுகள் தான். அந்த நாட்டில் ரஷ்யா ரொம்ப முக்கியமான நாடு, அதிகமான அணு ஆயுதம் கொண்ட நாடு. ஆனால் அணு ஆயுதத்தை நிலத்திலிருந்தும் காற்றிலிருந்தும், அதாவது ஏர் பிளேட்லேருந்தும் கடல்ல இருந்தும் ஏவக்கூடிய அந்த 3 டெஸ்டிங்கும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பண்ணுறது யாரு? இப்போ நீங்கள் டொமஹாக் எதுக்கு கொடுக்கணுன்ற அது அந்த டொமஹாக் மிசைல் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த உக்ரைன் ரஷ்யா விவகாரத்தை நம்ம எஸ்கலேட் பண்ணுறோம் தானே அர்த்தம். அதை தான் சொல்கிறேன். அதாவது எஸ்கலேட் பண்ணி நீங்கள் ஒரு படி மேலே போய் ரஷ்யாவுக்குள்ளே இருக்கிற பகுதி அடிப்பேன்னா, ரஷ்யா என்ன எதுக்காக இங்கே வந்ததுன்னா, ரஷ்ய மொழி பேசுகிறோன்னு தாக்குதல் பண்ணான்றதுக்காக ரஷ்யா மாஸ்கோவிலேருந்து கீவ் வரைக்கும் வந்திருக்குது. நீ மாஸ்கோவிலே போய் அடிப்பேன் அப்படின்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? அது சும்மா இருக்க முடியுமா சொல்லுங்கள்? அதுதான் இங்கே ப்ராப்ளம். என்னென்னா, இவங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனை போயிட்டு இருக்கணும். அந்த பிரச்சனை நீங்கள் அதாவது ரஷ்யா வந்து ஆம் ட்விஸ்ட் பண்ணியோ மிரட்டி உருட்டியோலாம் பண்ணவே முடியாது. ரஷ்யா கேனாட் லூஸ் அ வார். அது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் ரஷ்யா வந்து இன்னைக்கு சொல்கிறாரு, இதே டொமஹாக் கொடுத்துட்டு இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முதல்ல கொடுப்பேன்னாரு, அப்புறம் கொடுக்க மாட்டேன்னாரு. புட்டினோட ஃபோனில் பேசினோடனே என்ன பேசினாருன்னு தெரியாது, கொடுக்க மாட்டேன்னாரு. இப்போ சொல்கிறாரு உக்ரைனோட சைஸ் என்ன, ரஷ்யாவோட சைஸ் என்ன, ரஷ்யாவை வந்து உக்ரைனால் ஜெயிக்க முடியாது. இது இப்போ தான் உங்களுக்கு தெரியுதான்ற லெவலுக்கு ஜனங்க பேசுகிறாங்க, அந்த ஊர் ஜனங்க. முடியாது. அதாவது உக்ரைன் அப்படின்ற நாட்டோடைய சைஸ் வந்து என்ன சொல்கிறது, மினிஸ்டியூல் ரஷ்யாவோட சைஸோட. அதே மாதிரி பவர் ஒன்றுமே பண்ண, நீங்கள் நாட்டோவோடையே நீங்கள் வச்சிங்கன்னா கூட ரஷ்யா வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஸோ நீங்கள் வந்து சோவியத் யூனியன் இல்லை அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நீங்கள் இந்த மாதிரி வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட்னு இறங்கினா
அது யூரோப்புக்கு தான் எஸ்கலேட் ஆகும். திரும்பி அமெரிக்காவுக்கு பிரச்சனை வருதோ இல்லையோ ஐரோப்பா கண்டத்துக்கு பெருசாக பிரச்சனை வரும். அதை மாத்திரம் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ ஹங்கேரியில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தவிருந்ததாகவும் அதை வந்து புதின் அவர்கள் மறுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே போயிட்டு இருக்கதை பார்க்க முடியுது. அப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் விஷயம் வந்து இன்னும் ஒரு எஸ்கலேட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சமிக்கையை தான் காட்டுதோ. நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும்னா அதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும். முதல்ல போர் நிறுத்த நம்பிக்கை வரணும்ல. நம்பிக்கை வரதுக்கு என்ன பண்ணணும்? ஆயுத சப்ளை பண்ணுறது நிறுத்துறேன், பேச்சுவார்த்தைக்கு வாங்க, இப்படி தானே சொல்லணும். நான் டோமாக்கு விசில் கொடுப்பேன், நீ பேச்சுவார்த்தைக்கு வாங்க. யாராவது முக்கியமாக ரஷ்யா மாதிரி இருக்கிற நாடு, பெரிய நாடு, புட்டின் மாதிரி இருக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த ஒரு தலைவர். ஓகே, அதாவது வந்து நீங்கள் ஜெலன்ஸ்கி மாதிரியோ இல்லை சபாஷ் ஷெரீஃப் மாதிரியோ இல்லைன்னா யூனிஸ் மாதிரியோ ஒரு பப்பட்டை டீல் பண்ணல. யூ ஆர் டாக்கிங் அபவுட் பிரசிடென்ட் வித் ஃபுல் பவர். ஓகேவா? அப்படிப்பட்ட பிரசிடென்ட்டை நான் டோமாக் மிசைல் கொடுக்க போகிறேன், நீ வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாங்க, எப்படியாவது வருவாங்களா? நீங்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசிட்டு இந்த மாதிரி நான் கொடுக்கறத பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்லேருந்து நீங்கள் ரஷ்யா கிட்ட நீங்கள் நெகோஷியேட் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் முதல்ல ரஷ்யாவுக்கான மரியாதையை முதல்ல கொடுங்க. நீங்கள் நாட்டோ எல்லாருமே சேர்ந்தீங்கன்னா கூட கஷ்டம் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து டிவிலேயோ படத்துலையோ ஹாலிவுட் படத்தில் வேணால் ஜெயிக்கலாம். ஓகேவா? இல்லைனா ரஷ்யாவை வில்லிஃபை பண்ணி 10 படம் வேணால் எடுக்கலாம். உங்கள்கிட்ட பணம் இருக்குது, டாலர் வந்து பேப்பர் மாதிரி அடிக்கிறீங்க. ஓகே, $2 trillion கோவிடுக்கு அப்புறம் அடிச்சிருக்காங்க. எதுலேருந்து அடிச்சாங்க, எதை வச்சு அடிச்சாங்க எதுவுமே தெரியாது. கேப்பார் மீப்பார் கிடையாது, அடித்து தள்ளுன்னு. ஸோ அந்த பணத்தை வச்சு நீங்கள் வேணால் 10 படம் ரஷ்யாவுக்கு எதிராக எடுக்கலாம், இந்தியாவுக்கு எதிராக எடுக்கலாம், மோடிக்கு எதிராக எடுக்கலாம், சீனாவுடைய ஷி ஜின்பிங்க்கு எதிராக எடுக்கலாம். இவங்கெல்லாம் வேண்டப்படாதவங்களாம் வச்சு 10 படம் எடுறா அப்படின்னு இறக்கி விடலாம். இல்லை அந்த ஊரில் இருக்க என்ஜிஓ வச்சு ஆப்ரேட் பண்ணலாம். அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர உங்களால் ரஷ்யாவை டேரெக்டாலாம் ஜெயிக்க முடியாது. ஓகேவா? அப்படி ஜெயிக்கலான்னு ட்ரை பண்ணி வேறு ஏதாவது நீங்கள் டோமாக்கோ இல்லை நியூக்ளியர் ஏதாவது த்ரெட்டு கொடுத்தீங்கன்னா அதுவும் ஒரு சாவரன் கண்ட்ரி. அதுலேயும் அவங்களும் வந்து ஃபுல் பவர் வச்சுருக்காங்க. அவங்க ஜனங்க வந்து அந்த நாட்டோடைய தலைவர் பின்னாடி நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ முன்ன மாதிரி கிடையாது. இப்போ உலகம் வந்து மாறிடுச்சு. கோவிடுக்கு அப்புறமாவே உலகத்தில் நிறைய சேஞ்சஸ் தெரியுது. நீங்கள் ஆதிக்கம்னு நினச்சிட்டு இருக்க எல்லாமே ஒன்று ஒன்றா சூஸ் பிடிக்கிட்டு இருக்கு. இந்த பாஷா படத்தில் கடைசியில் வந்து இதை பண்ணுறாரு அதை பண்ணுறாரு சொல்லுவாங்க. பண்ணட்டோன்னு ரஜினிகாந்த் சார். ஸோ இந்த எல்லாமே கடைசியில் ஒரே நேரத்தில் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான். ஸோ ஒவ்வொன்றா எதெல்லாம் நீ பவர்ஃபுல் நினச்சிட்டு இருக்கியோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா ஃபியூஸ் பிடிக்கிட்டே இருக்குது. உலகம் முன்ன மாதிரி இல்லை, உங்கள் நாட்டு மக்களும் முன்ன மாதிரி இல்லை. நான் சொல்கிறது உக்ரைன் மக்களும் முன்ன மாதிரி இல்லை, அமெரிக்க மக்களும் ஐரோப்பிய மக்களும் முன்ன மாதிரி இல்லை. கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. ஆல்ரெடி அமெரிக்காவில் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது சும்மா அப்படியே ஒரு நாள் 2 நாளில் முடிச்சுட்டு போகிற மாதிரி கதையெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த ப்ராப்ளம் எஸ்கலேட் ஆச்சுன்னா நீங்கள் சொல்கிறது எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் ஆகும். எதுக்கு? யூரோப்புக்கு ஆகும். ரஷ்யாவில் நீங்கள் தாக்குவீங்க, அப்படிலாம் பண்ணுறதெல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி பதிலடின்னு ஒன்று வரும். அதில் சாக போகிறது, அதில் பாதிக்கப்பட போகுதுன்னு எந்த நாடுகள்? நீங்கள் வேணால் அட்லாண்டிக் பசிபிக் நடுவில் நான் சேஃபாக இருக்கேன்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஐரோப்பா கண்டம், யூரோப் கண்ட்ரிக்கான ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும். கண்டிப்பாக ஆகுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. ஏங்க ஒன்று மாத்திரம் புட்டின் அவர்களோட வார்த்தையே சொல்லணும்னா, யார் பெர்லினை பிடிச்சதுன்றது முதல்ல நினச்சி பார்ப்பா அப்படின்னு சொன்னார். அமெரிக்கா கிடையாது, யூகே கிடையாது, சோவியத் யூனியன் தான் போய் அந்த கொடி இன்னி கூட அந்த ரைஸ் டாகில் கொடி ஏற்றுறது ஃபோட்டோ இன்னி வரைக்கும் இருக்கும். அதான் அந்த சோவியத் ஃப்ளாக் இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கோ, கிரவுண்டில் நாங்கள் தான் போய் நீங்கள் வார் ஃபார் பெர்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டில் ஆஃப் பெர்லின், வார் ஃபார் பெர்லின், ரேஸ் ஃபார் பெர்லின் 2 யால்டா கான்ஃபரன்ஸ் நடக்கும். யால்டா கான்ஃபரன்ஸ் நடந்து முடிஞ்சுட்டு அமெரிக்காவுடைய தலைவர், யூகேவுடைய தலைவர், ரஷ்யாவோட தலைவர் 3 பேர் யால்டா கான்ஃபரன்ஸில் பேசி முடிக்கிறாங்க. அவங்க 2 பேர் போன உடனே 2 ஜென்ரலை கூப்பிட்டு ஸ்டாலின் சொன்னது, பெர்லினை யாரும் முடிக்கிறீங்கன்னா அவன் தான் பெரிய ஆள், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் இனி கூட போய் பார்த்தீங்கன்னா இந்த ரேஸ் ஃபார் பெர்லின் அது பேர். ஸோ 2 ஜென்ரல், ஜுகோவும் இவானோவும் நினைக்கிறேன். ஸோ 2 பேர் பேரலாக டேக் ஆஃப் ஆகும் அந்த ஃப்ளைட்டு. ஸோ 2 அவன் முதல்ல போய் பிடிக்கிறான்ற அந்த போட்டி சொல்கிறேன். அதை வந்து அவங்க வந்து சேலஞ்சாக எடுத்து போய் பிடிச்சாங்க பெர்லின். அவங்க பெர்லின் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்த அந்த சமயத்தில் ஜெர்மனி, அதையே அவங்க பிடிச்சாங்க. இப்போல்லாம் பெரிய யூரோப் டசன் ஸ்டாண்ட் எ சான்ஸ் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா யூரோப்பில் இப்போ வந்து ரொம்ப பிஸியாக LGBTQ இதெல்லாம் இருக்குது. அதை தவிர அவங்களோட டெமோகிராஃபிக்கல் சேஞ்சு, உள்ள மாற்றங்கள்லாம் இருக்குல்ல, அதிலே பிஸியாக இருக்காங்க. வார்னு வந்து தானே யூரோப் கஷ்டம். ஆனால் ரஷ்யாவோடைய பீப்புளோடைய மென்டாலிட்டி அப்படிங்கிறது வேறு. இது வரைக்கும் ரஷ்யா யாரும் பெருசாக கான்கர் பண்ணதில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த தப்பை திருப்பி பண்ண மாட்டாங்க. ஏன்னா சோவியத் யூனியன் எப்படி கிரேவ்யார்ட் ஆஃப் எம்பையர்ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக ஆரம்பித்தாங்களோ, நெப்போலியன்லேருந்து ISIS வரைக்கும் காணாமல் தான் போயிருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஓகே சார், இதுவரை எங்களோட தங்கள் கருத்தில் ரொம்ப நன்றி சார். ஜெயின் சார்.